ஸோ கனடாக்கு நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து வருவாங்க. ஒன்று வந்து ஒர்க் பர்மிட்டில் வருவாங்க, இல்லை படிக்க வருவாங்க, இல்லை வந்து ஆன்சைட்டில் வருவாங்க, இல்லை இங்கே வந்து படிச்சுட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ரெண்டல் ஹவுஸ் நல்லா இருக்குமா, இல்லை புது வீடு வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய டவுட் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு கரெக்டான ஆன்சர் எதுவுமே கிடையாது. ரெண்டுமே சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சில டைம் வந்து ரெண்டிங் ஸ்மார்ட்டாக இருக்கும், சில டைம் வந்து வீடு வாங்க ஸ்மார்ட்டாக இருக்கும். அது என்னன்னு நீங்கள் உங்கள் சிச்சுவேஷனை பொறுத்து தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லிடுறேன், நீங்கள் அதை வச்சு டிசைட் பண்ணிங்க. ஸோ ரெண்டிங்னா என்ன, பையிங்னா என்ன, அது ஒரு சின்ன கிளிம்ஸ் வேணும். ரெண்டிங்னா நீங்கள் ஒரு வீடுக்கு வந்து வாடகை கொடுத்து இருப்பீங்க, அந்த வீடு வந்து நீங்கள் ஓன் பண்ண மாட்டீங்க. ஒரு சில வீட்டில் வந்து லீஸ் இருக்கும், சில வீட்டில் வந்து மந்த்லி ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்ரி டைம் ரெண்ட் பே பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோடைய அது வந்து சில வீடு வந்து இன்க்ளூடிங் யூட்டிலிட்டிஸ் இருக்கும், சில வீடு வந்து எக்ஸ்க்ளூடிங் யூட்டிலிட்டிஸ் இருக்கும், இல்லைனா நீங்கள் யூட்டிலிட்டிஸ் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பையிங்னா நீங்கள் வீடு லோன் போட்டு வாங்குவீங்க, நீங்கள் எவ்ரி மந்த் வந்து மார்கேஜ் பே பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து இது இஎம்ஐயில் வாங்குற கான்செப்ட் தான். டவுன் பேமெண்ட் ஒன்று பே பண்ணிவிட்டு இது பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் வீடு விற்கிறப்போ உங்களோட வேல்யூவும் வீடோட செல்லிங் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு வீடு ஒரு ப்ரைஸுக்கு வாங்கியிருப்பீங்க, அது செல் பண்ணுறப்போ ஒரு வேறு ப்ரைஸுக்கு செல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மார்க்கெட்டோட டிமாண்ட் படி அந்த ரேட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பையிங் ரெண்டிங்கோட டிஃப்ரென்ஸ். இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெண்டிங் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டிங்ல என்ன அட்வான்டேஜ்னா, முதல்ல வந்து அப்ரண்ட் காஸ்ட் வந்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் வந்து முன்னாடியே ஒரு பேமெண்ட் கொடுக்க கிடையாது, டவுன் பேமெண்ட் எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கிடையாது, அப்போ ரிப்பேர் காஸ்ட்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அப்புறம் மாதிரி சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒர்க்கு வேற ஒரு லொக்கேஷனில் கிடைக்குது அப்படின்னா, ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஓனர் கிட்ட சொல்லிட்டு நீங்கள் வீடு மாற போகிறோன்னு சொல்லி ஒர்க்கு கிட்டக்க இருக்க இடத்துக்காக மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டல் வந்து ஒரு நியூ கம்மராக வரவங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸாக வரவங்களுக்கு ஒரு நல்ல இது. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு வந்து வீடு வாங்குறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும், அதனால பண்ண முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நியூ கமர்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ். ஃபினான்ஷியலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்கமுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டல் ஹவுஸ் தேடிட்டு நீங்கள் மார்க்கெட் பிளேஸ்லையோ இல்லை கிஜிஜிலையோ பார்த்துட்டு நீங்கள் போய்க்கலாம். ஸோ வந்து உங்களோட ஜாப் வந்து பெட்டர் ஆகுது, நீங்கள் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அப்போ வீடு வாங்குறத பற்றி யோசிக்கலாம். வீடு வாங்குறதோட அட்வான்டேஜஸ் என்ன தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடு வாங்குறது அட்வான்டேஜ் என்னன்னா, லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ். உங்களோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 5 lakhs கேட் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்கன்னா, ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு அதோட வேல்யூ வந்து 10 lakhs கேடாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து இது ஒரு ஈக்விட்டி மாதிரி வச்சிங்களேன். ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து அப்ரிஷியேட் ஆகும். நீங்கள் வந்து உங்களோட இஷ்டத்துக்கு வீடு ரெனோவேட் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த வீடுன்னு சொல்லிட்டு மார்கேஜ் பேமெண்ட்ஸ் வந்து ஒரு ஓனர்ஷிப்பை வந்து உங்களுக்கு பில்ட் பண்ண நீங்கள் அந்த வீட்டுக்கு ஓனர்ன்றதுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், குட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, 5 lakh கேட் இருக்குன்னா, உங்களோட அந்த இடம் லொக்கேஷனை பொறுத்தும் ஓவர் மார்க்கெட் வேல்யூ பொறுத்தும் அதோட வேல்யூ வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பையிங்கோட அட்வான்டேஜஸ். இப்போ ஹிடன் காஸ்ட் ஆஃப் பையிங் என்னென்னாலும் பார்க்க போகிறோம். என்னென்னாலும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, வீடுனா போயிட்டு டேரெக்டாக வாங்குற மாதிரி கிடையாது. முதல்ல டவுன் பேமெண்ட்னு ஒன்று கொடுக்கும். இப்போ உங்கள் வீடு வந்து 5 lakhsக்குன்னா 10% டவுன் பேமெண்ட், அதாவது 50,000 கேடு வந்து நீங்கள் டவுன் பேமெண்ட்டாகவே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் முதல்ல ஏர்ன் பண்ணி டவுன் பேமெண்ட்டை கொடுத்தா தான் இதான். அதே மாதிரி க்ளோசிங் காஸ்ட்னு சொல்லி இருக்குது. நீங்கள் வீடு முடிக்கிறதுக்கு முன்னாடி க்ளோசிங் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று முடிக்கணும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும், ஹோம் இன்சூரன்ஸ் கட்டணும், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸும் நீங்கள் தனியாக கட்டுற மாதிரி இருக்கும். ரிப்பேர்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். யூட்டிலிட்டி பில்ஸும் நீங்கள் தான் கட்டுவீங்க. அதே மாதிரி காண்டோஸ் போனீங்கன்னா காண்டோஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக இருக்கும், அதுவும் நீங்கள் இது பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்கன்னா மினிமம் வந்து டவுன் பேமெண்ட் ஒரு 50,000 10% நீங்கள் பே பண்ண அப்புறமா 3,000 கேட் வந்து மார்கேஜாகவே நீங்கள் மாதம் மாதம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதில் வந்து டேக்ஸ் இருக்கும், இன்சூரன்ஸ், யூட்டிலிட்டிஸு, மந்த்லி ரிப்பேர்னு சொல்லிட்டு நிறையவே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆகும். நான் எப்படி சொல்கிறேன்னா, டவுன் பேமெண்ட் பே பண்ண அப்புறமாவே இவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பையிங்கில் பொறுத்த வரைக்கும். ஆனால் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா லாங் டேர்மில் நீங்கள் செல் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டிங் வந்து மோர் சென்ஸாக நான் ஃபீல் பண்ணுவேன். ரெண்டிங்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கமிட்மெண்ட் இருக்காது, ஒரு பயம் இருக்காது. ஓகே, இது ரெண்ட்டு கொடுக்க முடியல, நம்மக்கிட்ட சரியான ஜாப் இல்லை ஜாபை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் ரெண்டல் ஹவுஸ் மாறிக்கலாம். இல்லையா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் பர்மனெண்ட்டாக இந்தியாவுக்கே போகிறீங்க வேணாம்னாலும் தாராளமாக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் வீடு இருந்துச்சுன்னா அது வீடு விற்கிறதுக்கு ஒரு தனி ப்ராசஸ், அதுக்கு நிறைய அலையணும் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டிங் த ஹவுஸ் வந்து மோர் சென்ஸ்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு நியூ பர்சனாக கனடாக்கு வரப்போ நீங்கள் வந்து எங்கே செட்டில் ஆகுறீங்க முதல்ல தெரியாது. எந்த லொக்கேஷன் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், இதுதான் பர்மனெண்ட்டாக நம்ம இங்கே இருக்க போகிறோம்னு தெரியாது. ஏன்னா உங்கள் ஜாப் ரீலோகேட் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை நீங்கள் படித்த இடம் ஒரு இடமா இருக்கும், நீங்கள் ரீலோகேட் ஆகிறதுக்கு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இருக்கும்.
அதே மாதிரி நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்காது. ஏன்னா மார்க்கேஜ் போகும், ஏன்னா சேவிங்ஸ் இருக்காது. அதுவும் நீங்கள் சிங்கிள் இன்கமாக இருந்தீங்கன்னா உங்கள் கையில் சரியாகவே காசு நிற்காது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆக முடியும்னா நீங்கள் தாராளமாக வீடு வாங்கலாம். ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டலில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரெண்டலில் இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் உங்களால் நல்லா முடியும், கையில் காசு சேமிக்க முடியும். லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இருக்க தேவையில்லை. ஆனால் சில டைம் வந்து ஏன் பையிங் வந்து மோர் சென்ஸ் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, சில பேர் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் வந்துடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ பேஸ்மெண்ட்டில் இருக்க வீடு வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு விடுறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ உங்களோட மார்கேஜை உங்களோட பேஸ்மெண்ட் வீடே கவர் பண்ணிக்கும். உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. இப்போ வந்து ஒரு வீடு வாங்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து மார்கேஜ் வந்து லோன் மட்டும் நீங்கள் 4000 கேட் வந்து கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு ரூமில் இருக்க போறீங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். கிரவுண்ட் ஃப்ளோரையும் பேஸ்மெண்ட்டையும் ரெண்ட் விட்டால் மட்டுமே நீங்கள் வந்து அந்த 4000 கேட் வந்து ரெண்ட்லேயே சம்பாதிச்சிருவீங்க. ஏன்னா இங்கே ஒரு ரூமோட ரெண்டில் தான் நீங்கள் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் போடும்போது இந்த ரூமை வந்து 800 கேடுக்கோ இல்லை 1000 கேடுக்கு நான் ரெண்ட் விடுறேன்னு சொல்லிட்டு போடுவீங்க. ஸோ அது இப்போ படிக்கிறவங்களோ இல்லை வந்து ஒர்க் பண்ணுறவங்களோ அங்கே வந்து வேலை செஞ்சாங்கன்னா, ஸோ அங்கே இருந்தாங்கன்னா, ஸோ பேஸ்மெண்ட்டில் 2 ரூம்னா ஒருத்தன் $1000 கட்டினா 2 பேர் $2000. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 ரூம் வச்சுன்னா $1000 $1000. ஸோ $4000 உங்கள் மார்கேஜே அது கவர் பண்ணிடும். ஸோ அதுவும் ஸ்மார்ட்டாக பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவங்க இன்னொரு வீடு வாங்குவாங்க, அதில் ரெண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ எல்லா வீடுமே வந்து உங்களோட வீடு உங்களுக்காக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க ரெண்டல் இன்கம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மார்கேஜே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பெருசாக நீங்கள் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனால் ரொம்ப காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க எல்லாம்னா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இது நல்லா இருக்கும்டா, இப்போ நீ ஆல்ரெடி ரெண்டே வந்து 2500 பே பண்ணுற, நீ 3500 தான் மார்க்கேஜுக்கு பே பண்ணுவேன், நீ வீடியோ வாங்கின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்கன்னா, வீடு வாங்குறது தனி காசு, டவுன் பேமெண்ட்டு எல்லாமே இருக்குது. ரெண்டலுக்கும் மார்க்கேஜும் சம்மந்தமே கிடையாது. ரெண்டலுக்கு பே பண்ணுற அமௌண்ட் வேறு, மார்க்கேஜுக்கு நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வேறு. ஸோ இது இருக்கும் வித்தியாசம். இது எல்லாரும் குழப்புவாங்க. ஏன்னா ரெண்டலுக்கே நீ 2500 பே பண்ணுறடா, நீ வந்து மார்கேஜுக்கு வந்து 3500 தான், எக்ஸ்ட்ரா $1000 தான் நீ பே பண்ண போற. நீ வீடியோ ஓன் பண்ற மாதிரி இருக்கும் சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. வீடு வாங்குறது தனியாக டவுன் பேமெண்ட் அப்படி இப்படி நிறைய இருக்கு. அதே மாதிரி நீங்க அஃபோர்ட் பண்றதோட பர்ச்சேசிங் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்க உங்க சேவிங்ஸ் எல்லாமே டவுன் பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் காசு வந்து மறந்துடுவாங்க. அதுக்கு வந்து உங்களால எமர்ஜென்சி ஃபண்ட் சரியா பில் பண்ண முடியாது. அதே மாதிரி மார்கேஜ் ரேட்டும் வந்து ஒரு பேங்க்குக்கும் மாறும். அதே நிறைய பேர் ரிசர்ச் பண்ணாமல் ஒரு பேங்க் பிளாங்காக போயிட்டு மாட்டிப்பாங்க. மார்கேஜ் பர்சன்டேஜ் ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் 6% தரும், ஒரு பேங்க் 5% தரும். ஸோ அதுலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எப்படி டிசைட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வீடை வந்து மந்த்லி உங்களால் பே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணணும். எப்படி டிசைட் பண்ணணும்னா, ஃபேமிலி போக உங்கள் எல்லாரோட சுச்சுவேஷனும் போக உங்களால் தாராளமாக பண்ண முடியுமா. அதே மாதிரி ஒரு வீடு வாங்கினா அந்த வீட்டில் நான் 5 to 10 இயர்ஸ் ஆச்சு கண்டிப்பாக இருப்பேன்னா அதுவும் டிசைட் பண்ணும். நம்மக்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்டு இருக்கா, ரொம்ப முடியாத பட்சத்தில், ரொம்ப வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை ட்ராவல் பண்ணுற எமர்ஜென்சி ரொம்ப முடியாத பட்சத்தில் இருந்துச்சுன்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா, அதுக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மக்கிட்ட இருக்கா, டவுன் பேமெண்ட்னால டிசைட் பண்ணணும். ஸ்டேபிளான இன்கம் இருக்கா, ஜாபோட அடுத்த 10 இயர்ஸில் ஜாபோட வேல்யூ எப்படி இருக்கும், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்னு டிசைட் பண்ணுவான். ஒரு வீடு வாங்குற அளவுக்கு நம்ம வந்து ஃபினான்ஷியலாக ரெடி ஆகிட்டோமா, இது எல்லாமே கேள்வி எழுதிட்டு நீ எழுதி பார்த்து ஓகே இதெல்லாம் ஓகே நான் மட்டும் வீடு இல்லைன்னா நிறைய ஆன்சர் வந்து உங்களுக்கு நோ அப்படின்னு ஒரு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து வீடு வாங்காதீங்க. நான் ஃபுல்லாக போய் லாக் ஆகிற மாதிரி. ஸோ ரெண்டிங்கும் பையிங்கும் எல்லாமே பெனிஃபிட்ஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்களோட சுச்சுவேஷன் என்ன, உங்களோட வீட்டில் இருக்க சுச்சுவேஷன் என்ன, உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்ன. எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று பில்டாக இருக்கணும். ஒரு வேலையோ எதுவோ போனாலும் அடுத்த 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கு உங்களால் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதுனாலும் டிசைட் பண்ணணும். ரெண்டல்னாலும் சில பிரச்சனைங்க இருக்குது. ஏன்னா ரெண்டலில் நீங்கள் கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட்டில் இருக்க முடியாது, ப்ரைவசி இருக்காது. இது சில கஷ்டங்கள் இருக்குது. பையிங்லையும் சில கஷ்டம் இருக்குது, டவுன் பேமெண்ட் அதிகமாக. ஸோ இதை நீங்கள் உட்காந்து டிசைட் பண்ணி எது உங்களுக்கு பக்கவாக இருக்குமோ, உங்கள் ஜாப் லொக்கேஷனில் நீங்கள் அந்த இடத்துல இருக்க போகிறீங்களா, 5 to 10 இயர்ஸில் மாற மாட்டீங்களா, இல்லை 5 to 10 இயர்ஸில் இந்தியாவுக்கு போக மாட்டீங்களா, உங்களோட பசங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா, உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இது பிடிச்சிருக்கா, இது எல்லாமே டிசைட் பண்ணி தான் ரெண்டலாக பையான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவோம். அப்படியே ஈஸியாக டேக் இட் ஈஸின்ற மாதிரி டக்குன்னு எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் உட்காந்து ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எதுலாம் ஆன்சர் எஸ் வருதோ எதெல்லாம் நோ வருதோ அது டிசைட் பண்ண மாதிரி பையிங்கா ரெண்டிங்கான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து வீடியோ சொன்னேன்னு நினச்சேன். ஸோ வீடியோ ஆல்மோஸ்ட் நான் 9 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு எடிட்டோ எதுவும் பண்ண போதில்லை, அப்படியே நான் சிங்கிள் டேக்கில் பேசுறது தான். ஸோ இது கொஞ்சம் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டினியூஸாக வீடியோ போட முடியும். ஸோ இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.